ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம துளசி பிளானை வந்து எப்படி கேர் பண்ணலான்னு தான் இந்த டிப்ஸ் சொல்ல போகிறேன். துளசி பிளான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே வந்து நல்லா வாடி போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இந்த மாதிரி சீடு மாதிரி வருதுல பூ, இதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆனோடனே கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நிறைய பூக்கள் வர விடக்கூடாது. அப்படி விட்டோன்னா நம்ம வந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா செடி வந்து காஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி அப்படியே தண்டு பக்கத்துலேயே போட்டு விட்டுறணும். இந்த சீடு வந்து அந்த பூ வந்து நல்லா காஞ்சிட்டுன்னா அந்த பூலேருந்தே பார்த்திங்கன்னா விதைகள் வரும். அதை வந்து செடிக்கு பக்கத்துலேயே போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா சில புது புது குட்டி குட்டி செடிகள் வரும். இந்த மாதிரி செடி பக்கத்துலேயே போட்டு விட்ருங்க. இதுக்கு வந்து சன்லைட் நிறைய வேணும். இப்போ இதுக்கு மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த இந்த கேப்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த புது துளிர் வந்து விட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.